மகாபாரதத்தில் அர்ஜுனன், பீமன், கிருஷ்ணன் போன்ற சிறந்த வீரர்கள் பற்றிச் சொல்கிறோம். ஆனால் சில குறைவாக அறியப்பட்ட வீரர்களும் உள்ளனர். அவர்களில் ஒருவராக அர்ஜுனனும் நாக ராஜகுமாரியான உலூபியும் பெற்ற தைரியமான மகனான இரவனும் உள்ளார். அர்ஜுனன் நாடு கடத்தலின் போது நாக ராஜகுமாரியான உலூபியை திருமணம் செய்தபோது இரவன் பிறந்தான். நாகர்களுடன் வளர்ந்த இரவன் தன் தந்தை போன்றே ஒரு வலுவான வீரராக வளர வந்தான். குருக்ஷேத்திர போரின் போது இரவன் தன்னை கடவுள் காளிக்கு பலியிட முடிவு செய்தான். இந்த யாகம் பாண்டவர்கள் போரில் வெல்வதை உறுதி செய்யும். இந்த தைரியமான முடிவு அவரது கடமையையும் தனது குடும்பத்தின் மீதான அன்பையும் வெளிப்படுத்தியது. ஆனால் தன்னை பலியிடுவதற்கு முன் இரவனுக்கு ஒரு கடைசி ஆசை இருந்தது. திருமணமின்றி உயிரிழக்க வேண்டாம் என்பதற்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினான். அவரது இந்த ஆசை தனித்துவமானதாக இருந்தாலும் அது அவரின் மனதளவிலிருந்து வந்தது. இரவனின் ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணன் மோகினி என்ற அழகான பெண்மையுடன் தோற்றம் எடுத்தார். கிருஷ்ணன் மோகினி ஆகி இறக்கையின் முன்னர் அவனுக்கு தேவைப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்து அவனுடன் திருமணம் செய்தார். அடுத்த காலை இறைவன் தனது உயிரை சக்தி தேவியுமான காளியிடம் அர்ப்பணித்தான். அவன் தியாகம் பாண்டவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து யுத்தத்தில் வெற்றி பெற உதவியது. இறைவனின் துணிச்சலும் பக்தியும் அவனை உண்மையான வீரனாக மாற்றியது. இரவனின் கதை மகாபாரதத்தில் மறைந்த வீரர்களை நினைவூட்டுகிறது. பெரிய நன்மைக்காக அனைத்தையும் அர்ப்பணித்தவர்களைக் காட்டுகிறது. இன்று அவரது பெயர் சடங்குகளில், கோயில்களில் மற்றும் விழாக்களில் நினைவு கூறப்படுகிறது. அவரது தியாகம் மற்றும் கிருஷ்ணருடன் கூடிய திவ்யமான உறவை கொண்டாடுகிறது. இது இறைவனின் கதை, ஒரு மகன், ஒரு வீரன் மற்றும் உண்மையான தியாகத்தின் சின்னம்.